திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். அந்த அண்மை தகவலை பார்த்து வரும். திமுகவுடைய எண்ணிக்கை 62 63 உயர்ந்திருக்கு. தாவேகாவுடைய எண்ணிக்கை 98 97 குறைந்திருக்கு. அதிமுக 73 அப்படின்ற எண்ணிக்கையில் நிலைச்சிருக்காங்க. தற்போது தொடர்ச்சியாக 234 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நிலவரம் வந்திருக்கு. அதுல திமுக 50 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. 59 இடங்கள் ஏறக்குறைய திமுக கூட்டணி, அவங்க கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி இருந்தாங்க திமுக. அந்த வகையில பார்க்கும்போது காங்கிரஸ் 5 இடங்கள்ல தான் முன்னிலை பெற்றிருக்காங்க. அமமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெறவில்லை அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. தற்போது அப்டேட் மாறி இருக்கு. தேமுதிக 2 இடங்களை முன்னிலை பெற்றிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் 1 இடங்கள், சிபிஐ 3, சிபிஎம் 2, ஐஎம்எல் எந்த இடத்திலையும் முன்னிலையில் இல்லை அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. திமுக அந்த உதயசூரியன் சின்னம் 176 இடங்கள்ல போட்டியிட்டது. அதுல கிட்டத்தட்ட 50 இடங்கள்ல திமுக முன்னிலை பெற்றிருக்கு. திரு ஹபீஸ், கூட்டணி தொகுதி பங்கீட்டினால திமுக பாதிக்கப்பட்டிருக்கா? திமுகவுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? கூட்டணி கட்சியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இல்லை, அப்படி பார்த்தா கூட்டணின்றது ஏடிஎம்கே சைட்லேயுமே எதுவும் பெருசாக எடுபடலை. இப்போ சமீபத்தில் நான் சொன்னது தான் நடந்துகிட்ருக்கு. இருந்த இடத்துல இப்போ நேரண்ணன் வந்து பின்னடைவில் இருந்தார். இப்போ அங்கே லீடிங்கில் வந்திருக்கு. இங்கே துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் முன்னிலையில் வந்திருக்காரு. அப்படி ஒரு இடத்துலையும் நமக்கு சாதகமான பூத்துகளுடைய எண்ணிக்கைகள் வரும் பட்சத்தில் திமுகவுடைய எண்ணிக்கைகள் ஒன்றொன்றாக கூடும். ஸோ இன்னும் இந்த ஃபைனல் வேர்டிக்ட்டு நம்ம வந்து வழக்கமாக ஒரு 12 மணிக்கே ட்ரெண்டு தெரிகிற மாதிரி இந்த தேர்தல் இருக்க போகிறது கிடையாது. 3-4 மணி வரையும் கூட ட்ரெண்டு மாறி மாறி அமைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு விஷயம், பெரும்பாலானவர்கள் நாம் கணித்ததை விட தாவேகாவுக்கு கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். பட் அதனால வந்து அவங்க தான் ஆட்சிக்கு அமைக்க போகிறாங்க, வேறு மாற்றங்கள் இருக்க போகிறது இல்லைன்றதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. தொடர்ந்து அடுத்த ரவுண்ட்ஸில் பார்க்கலாம். கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாரும் ஒரு மித்த கருத்தோடு தான் இந்த தேர்தலில் வந்து போட்டி போட்டோம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உழைச்சி மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். அங்கங்கே சில சலப்புகள் அது எப்பயுமே நடக்கிறது மாறி இருக்கு. திமுக முன்னேறி இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். இது வந்து இட்ஸ் டூ ஏர்லி டு ப்ரிடிக்ட். கொஞ்சமாக மரம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் 3 தொகுதிகள் வந்து திமுக முன்னிலை வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் வர்றதுக்கு டைம் இருக்குது. பூத்ஸுகள் கான்சன்ட்ரேட்டடாக ஒரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கும், ஒரு சமூக ஓட் பேங்க் இருக்கும், ஒரு வயது சார்ந்த ஓட் பேங்க் இருக்கும். அந்த சமூக ஓட் பேங்குகள் வழக்கமா ஒரு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல திமுகவுக்கு எட்ஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கணிப்பு தான் பரவலா இருக்கு.